Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la namba 10th standard maths chapter 3 algebra la exercise 3.3 fourth question cover பண்ண போறோம். So fourth question la given the LCM and GCD of two polynomials p of x and q of x, find the unknown polynomial. So நமக்கு p of x and q of x என்ற ரெண்டு polynomial ஓட LCM and GCD கொடுத்திருக்காங்க. And இந்த p of x and q of x ல ஏதோ ஒரு polynomial கொடுத்துருவாங்க. So நம்ம மிஸ் ஆகிற இன்னொரு polynomial கண்டுபிடிக்கணும். So இதில் நமக்கு ரெண்டு subdivision இருக்கு. First subdivisionல LCM நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா a cube minus 10a square plus 11a plus 70. GCD வந்து a minus 7 கொடுத்திருக்காங்க. p of x வந்து a square minus 12a plus 35 கொடுத்திருக்காங்க. q of x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So நம்ம previous questionsல யூஸ் பண்ண same formula f of x into g of x is equal to, so இங்க இந்த டேர்முக்கு ஏற்ற மாதிரி எழுதணும்னா so f of x பதிலாக நம்ம p of x ன்னு எடுத்துக்கலாம். So g of x பதிலாக நம்ம q of x ன்னு எடுத்துப்போம். So p of x into q of x is equal to LCM into GCD. இங்கே நம்ம q of x தான் கண்டுபிடிக்கணும். So q of x is equal to LCM into GCD divided by p of x. So நம்ம p of xங்கிற டினாமினேட்டரோட டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி LCM and GCD ஃபேக்டரைஸ் பண்ணணும். So ஃபர்ஸ்ட் நம்ம p of x ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். So இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா p of x is equal to a square minus 12a plus 35. So 35 நம்ம செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா we can get minus 7 minus 5. So minus 7 into minus 5 plus 35, minus 7 minus 5 minus 12. So அப்போனா ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ a minus 7 into a minus 5 கிடைக்கும். ஸோ நம்ம இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரி LCM and GCD ஃபேக்டரைஸ் பண்ணணும். GCDயில் நமக்கு a minus 7 இருக்கு. ஸோ a minus 7 இங்கே இருக்கு, கேன்சல் ஆகிடும். அண்ட் a minus 5 நம்ம கேன்சல் ஆகணும்னா LCM நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ a cube minus 10a square plus 11a plus 70 இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். இங்கே a minus 5 இருக்குங்கிறதுனால 5 தான் இதோட ஃபேக்டராக இருக்குன்னு சொல்லி ஒரு அசம்ஷனில் நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போட போகிறோம். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் எப்படி போடுவோம் அப்படின்னா, ஸோ a கியூபோட கோஃபிஷியன்ட் 1, a ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் minus 10, a ஓட கோஃபிஷியன்ட் 11 and then constant வந்து 70. ஸோ a minus 5 இருக்குன்றதுனால a equal to 5ங்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்கணுன்ற ஒரு அசம்ஷனில் நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போட்டோம் அப்படின்னா 5ங்கிறது தான் ஃபேக்டர். ஸோ அதை வெளியே போட்டுப்போம். டிஃபால்ட்டாக இங்கே 0 வரும். ஸோ 1 plus 0 1, 5 into 1 5, minus 10 plus 5 minus 5, 5 into minus 5 minus 25, 11 minus 25 minus 14, 5 into minus 14 minus 70. ஸோ இது நமக்கு 0. ஓகேவா? ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ 5ங்கிறது ஃபேக்டர் நம்ம அசைன் பண்ணது கரெக்டு தான். ஸோ இப்போது LCM எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ LCM is equal to 5ன்ற ஒரு ஃபேக்டருங்கிறதுனால a minus 5ன்னு எடுத்துப்போம். பேலன்ஸ் நமக்கு இது வந்து x ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட், இது x ஓட கோஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட். ஸோ x ஸ்கொயர் minus 5 and then 5 ஆக்சுவலி இங்கே a டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். a டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் a ஸ்கொயர் and minus 5a minus 14. ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ q of x is equal to LCM into GCD. LCM பதிலாக a minus 5 into a square minus 5a minus 14. GCDக்கு நமக்கு என்ன GCD கொடுத்துருக்காங்க, a minus 7. ஸோ இட் இஸ் a minus 7 by p of x. p of x வந்து a minus 7 into a minus 5. a minus 7 into a minus 5. ஸோ a minus 7, a minus 7, a minus 5, a minus 5 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு செகண்ட் பாலினாமியல் q of x is equal to a square minus 5a minus 14. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நமக்கு என்ன செகண்ட் பாலினாமியல் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா q of x is equal to a square minus 5a minus 14 கிடச்சிருக்கு. ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா LCM கொடுத்துருக்காங்க. LCM வந்து x power 4 minus y power 4 into x power 4 plus x square y square plus y power 4. GCD வந்து x square minus y squareனு கொடுத்துருக்காங்க. அண்ட் q of x வந்து x power 4 minus y power 4 into x square plus y square minus xy கொடுத்துருக்காங்க. p of x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா படி பார்த்தோம்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா p of x is equal to LCM into
ஜிசிடி பை q ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ நமக்கு q ஆஃப் எக்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரி எல்சிஎம் அண்ட் ஜிசிடியை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம்ல நமக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 டேர்ம் இருக்குது. q ஆஃப் எக்ஸ்லையும் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 டேர்ம் இருக்குது. ஸோ அது நம்ம கேன்சல் ஆகிடும். ஸோ அதை அப்படியே விட்டுருவோம். அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் q ஆஃப் எக்ஸில் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய்ங்கிற டேர்ம் இருக்குது. இந்த டேர்மை நம்ம நியூமரேட்டரில் கொண்டு வரணும் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி இதை கொண்டு வரலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 into x power 4 plus x square y square plus y power 4. So first step என்ன பண்ணுறோம் அப்படின்னா first term அப்படியே இருக்கட்டும். second termல x power 4 plus x square y square இன்னொரு x square y square add and subtract பண்ணுறேன். so x square y square minus x square y square plus y power 4. so இதை வந்து நம்ம இப்போ add பண்ணுவோம் அப்படின்னா x power 4 plus y power 4 into x power 4 plus 2x square y square plus y power 4 minus x square y square. ஸோ இது வந்து நமக்கு a square plus b a plus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ x power 4 plus y power 4 ஏங்கிறது வந்து x square bங்கிறது y square. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ இது நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஹோல் டேர்ம் தான் வந்து ஏ, இந்த ஹோல் டேர்ம் வந்து பி. ஸோ அந்த மாதிரி வச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 இன்டூ a plus b into a minus b. So x square plus y square plus xy into x square plus y square minus xy. Right? So இப்போ நமக்கு q of x ல பார்த்தோம்னா x square plus y square minus xy இருக்கு. LCM ல பார்த்தோம்னா x square plus y square minus xy இருக்கு. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு p of x கிடச்சிரும். ஸோ p of x is equal to LCMக்கு பதிலாக x power 4 plus y power 4 into x square plus y square plus xy into x square plus y square minus xy. next GCD என்ன கொடுத்துருக்காங்க x square minus y square. so x square minus y square whole divided by q of x வந்து x power 4 plus I'm sorry. so yeah, ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ப்ளஸ் கிடையாது, இங்கே நமக்கு மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் மைனஸ் 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 அண்ட் தென் இதுவும் மைனஸ். ஸோ இங்கேயும் மைனஸ். அண்ட் q ஆஃப் எக்ஸ்லேயும் நமக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் xy. ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 கேன்சல் ஆகிடும். இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு p ஆஃப் எக்ஸ். ஸோ p ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன். நமக்கு ஃபர்ஸ்ட் பாலினாமியல் p ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தேங்க்யூ.